பாஜக மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, நம்மிடம் சித்தாந்தம், நேர்மை உள்ளது, தனிமனித துதிப்பாடலுக்கு இடம் கிடையாது என்று மறைமுகமாக தாவேகா விஜயை தாக்கி பேசியுள்ளார். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நடத்திய கல்வி விருது விழாவில் மாணவ மாணவிகள் பலரும் போட்டி போட்டுக் கொண்டு விஜய்க்கு கவிதைகள் பல வாசித்தனர். அரசியலில் இன்று முக்கிய இடத்தை வகிப்பவர்கள் பலரும் மக்களுடன் சேர்ந்து மக்களுக்காக களப்பணி செய்தவர்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் திரைத்துறை ரசிகர்களை நம்பி அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் வசனங்களை பார்த்து பார்த்து பேசி வருகிறார். அனைத்து அரசியல் கட்சிகளும் அலர்ட் ஆகியுள்ள நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செயற்குழு கூட்டத்தில் தங்கள் கட்சியினருக்கு உத்வேகம் கொடுத்துள்ளார். கடந்த ஒரு மாத காலம் பணியாற்றியது போல அடுத்த 2 வருடங்களுக்கு பாஜகவினர் பணியாற்ற வேண்டும் எனவும், அகலமாக உழுதுவிட்டோம், இனி ஆழமாக உழ வேண்டும், இல்லையெனில் வெற்றி வாய்ப்பை நம் கண் முன்னால் யாரோ பறித்து சென்று விடுவார்கள். புதிய ஆட்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட்டணிகள் மாறுவதற்கு கட்சிகள் தயாராக இருக்கின்றன. இந்த வாய்ப்பை தமிழக பாஜக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அண்ணாமலையை போலவே விசிக துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷா நவாஸ், பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது அரசியல் கட்சியின் பெரும் செயல்பாடு கிடையாது என்று கூறியுள்ளார். வெகு மக்களை அணி திரட்டி நாட்டின் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை எதிர்கொள்ளவே அரசியல் கட்சி தேவைப்படுவதாகவும், ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பதற்கு கட்சி அடையாளம் தேவையில்லை என்றும் தாவேகா தலைவர் விஜயை நேரடியாக விமர்சித்துள்ளார்.